ஹே கைஸ், இன்னைக்கு நாம எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஆக்டரான கிறிஸ்டியன் பேல் நடித்த ஒரு பயங்கரமான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமான தி மிஷினிஸ்ட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு வருஷமா தொடர்ந்து தூக்கமே வரலனா அவனுடைய உடம்பும் மனசும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத ரொம்பவே சுவாரஸ்யமா பயங்கரமா சொன்ன படம் தான் மிஷினிஸ்ட். இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம். இந்த படத்தோட கதையை ரொம்பவே சுருக்கமா பார்க்கலாம். படத்தோட ஹீரோ ட்ரெவர். இவன் ஒரு இன்சோம்னியா பேஷண்ட். அதனால இவனுக்கு தூக்கமே வராது. அதனால ரொம்பவே உடல் எடை குறைஞ்சு பார்க்கவே விகாரமா ஒல்லியா இருப்பான். இவன் ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்கான். ஒரு நாள் அந்த ஃபேக்டரியில இவன் பண்ண தப்புனால கூட வேலை பார்க்குறவரோட கை ரொம்பவே பாதிக்கப்படுது. இதனால ட்ரெவரை வேலையை விட்டு தூக்குறாங்க. அன்னையிலிருந்து ட்ரெவரோட வாழ்க்கையில மர்மமான விஷயங்கள் நடக்குது. அதாவது அவனோட வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் மர்மமான ஸ்டிக்கர் நோட்ஸ் ஒட்டப்படுது. அது யார் ஒட்டுறான்னு யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்லாமல் இவன் கண்ணுக்கு ஐவன் அப்படிங்கிற ஒருத்தனும் அப்பப்போ கண்ணுக்கு தெரியுதான். அவன் யாருன்னு இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு கட்டத்துல அந்த ஐவன் தனக்கு எதிராக சதி பண்றானோ அவனை எப்படியாவது பிடிக்கணும்னு ரொம்பவே ட்ரை பண்றான். கடைசியில அது அவனுடைய பிரம்மையா இல்ல உண்மையிலேயே ஐவன் அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கானா அப்படிங்கிறத கடைசியில ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட படத்தை முடிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்பவே இந்த படம் பிடிக்கும். நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துருக்கீங்க? இந்த படத்தோட கலர் டோனை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு வித மன அழுத்தம் ஏற்படும். ஓகே கைஸ், இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. ஏன்னா படம் ஆரம்பிச்சதுல இருந்தே அந்த ஒரு பதட்டத்தை கொண்டு வந்துருவாங்க. அந்த பதட்டத்தை கடைசி வரைக்குமே கொண்டு போய் ட்விஸ்டோட முடிப்பாங்க. எனக்கு ரொம்பவே இந்த ஸ்டைல் பிடிக்கும். உங்களுக்கு இதே மாதிரி படங்கள் பிடிக்கும்னா கண்டிப்பா அந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. குறிப்பா சொல்லணும்னா கிறிஸ்டியன் பேலுக்காக இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா அந்த படத்துக்காக அவரோட உடம்பையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி ரொம்பவே வெயிட் குறைஞ்சு இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. ஸோ அவருக்காக இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம்.